செவ்வாய்க்கிழமை விஷ்ணு கோயிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வாருக்கு 12 சுற்று சுற்றி விட்டு நெய் விளக்கேற்றி 1 நிமிடம் கண்ணை மூடி அந்த பணத்தை எப்படியாவது அவருக்கு கொடுக்கறதுக்கான சூழலை கிரியேட் பண்ணுங்க. நம்பிக்கையோட செஞ்சீங்கன்னா கண்டிப்பா 48 நாளுக்குள் ஏதாவது ஒரு அமௌண்ட், ஏதாவது ஒரு தொகையாவது உங்க கையில் வந்து கண்டிப்பாக சேரும். 40 லட்சம் 50 லட்சம் நான் வந்து கொடுத்து ஏமாந்துட்டேன். இந்த மாதிரி இருக்கிறதுக்கு என்ன பண்ணும் என்றால், இது ஒரு பயங்கரமான ஒரு தாந்திரிக பரிகாரம். கண்டிப்பாக அமாவாசை என்றோ பௌர்ணமி என்றோ தான் இதை நீங்க செய்ய வேண்டும். அவர் எனக்கு எவ்வளவு பணம் தர வேண்டும், அவர் எனக்கு வசியமாகட்டும். வசியமாகட்டும்ன்றது மட்டும் ரெட் கலர்ல போட்டு ஒரு மிளகா காம்பை உள்ள வச்சு அதை சுத்தி வச்சிருங்க. எனக்கு தெரிஞ்சு 48 நாளுக்குள்ள கண்டிப்பாக உடல்நிலையிலும் சரி, மனநிலையிலும் சரி, பணநிலையும் சரி மிகப்பெரிய மாற்றம் என்பது உங்களுக்கு தேடி கண்டிப்பாக வந்தே தீரும். கண்டிப்பாக அமாவாசை அன்னைக்கு அந்த பச்சை கற்பூரத்தை எடுத்து உங்கள் தலையிலேருந்து கால் வரைக்கும் ஃபுல்லாக கிளாக் வைஸில் 3 தடவை, ஆன்டி கிளாக் வைஸில் 3 தடவை, ரொம்ப கிளாக் வைஸில் 3 தடவை ஃபுல்லாக சுற்றி, உடம்பு ஃபுல்லாக சுற்றி அந்த பச்சை கற்பூரத்தை ஒரு அகல் விளக்கில் பூச்சி எரிச்சிடுங்க. சூளத்தில் இருக்கக்கூடிய நடு சூளத்தில் குத்தி விட்டு இன்னொரு எலுமிச்சம்பழத்தை உங்களுடைய லெஃப்ட் காலில் வச்சு நசுக்கிட்டு வீட்டுக்கு வந்து கால் அலம்பிட்டு அந்த பேரை சொல்லி, அந்த நபரோட பேரை சொல்லி க்ளீன் வசி வசி நெத்தியில் மஞ்சள் இட்டு படுத்து தூங்குங்கள். நிறைய வந்து வாழ்வியல் பரிகாரங்கள் தொடர்ந்து பார்த்துட்டே வரோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, நிறைய பேர் கேட்ட கேள்வி என்கிட்ட, மேடம் நம்பி பணத்தை கொடுத்துட்டேன், அவங்க வந்து என்னை பேசி மயக்கி இல்லை அழுது கெஞ்சி ரொம்ப பரிதாபப்பட்டு நானே நிஜமாவே கஷ்டம்தான் படுறேன், இருந்தாலும் அவங்கள கம்பேர் பண்ணும்போது ஐயோ பரவாயில்ல இந்த கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த நம்பிக்கையை காண்டி நான் நம்பி பணத்தை கொடுத்துட்டேன். ஆனால் ஆச்சு மேடம் 6 மாதம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, இன்னும் என் பணம் கைக்கு வந்த மாதிரி இல்லை. கொடுத்த பணம் திரும்ப வர்றதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா? ஏதாவது பரிகாரம் இருக்கா? வீட்டுக்கு தெரியாமல் கொடுத்துட்டேன், ஒய்ஃபுக்கு தெரியாமல் கொடுத்துட்டேன், வீட்டுக்காரருக்கு தெரியாமல் கொடுத்துட்டேன், இல்லை 2 பேரும் சேர்ந்து தான் அவங்கள நம்பி கொடுத்தோம், எங்களை நம்பி மோசடி பண்ணிட்டாங்க, எங்களுக்கு நாங்கள் கொடுத்த பணம் திரும்ப வந்துருமா? கொடுத்த பணத்தை வரவழைக்கிறதுக்கு என்ன மாதிரியான வழிபாடுகளை பண்ணால் எங்களுக்கு கொஞ்சம் அந்த பணம் வரும், அதுக்கு ஏதாவது சொல்லுங்கன்ற மாதிரி நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் போட்டிருந்தீங்க. ஆஃபீஸ் வரைக்கும் ஃபோன் பண்ணிலாம் கேட்டிருந்தீங்கன்னு சேனல் தம்பி சொன்னார். ஓகே, இப்போது பணம் கொடுக்கறது அப்படின்றத நம்ம ஒரு 3 கேட்டகரியாக பிரிக்கலாம். நல்லா கிளியராக நான் சொல்கிற விஷயத்தை கேட்டுக்கோங்க. ஒன்று, இந்த கை மாத்தா வாங்கியிருப்பாங்க, ஒரு 1000 2000 10,000 20,000 இந்த மாதிரி கை மாத்தா வாங்கியிருப்பாங்க. ஒரு 50,000 வரைக்கும் வச்சுக்கோங்களேன், ஒரு 1 லட்ச ரூபா வரைக்கும் வச்சுக்கோங்களேன். ஆனால் திரும்ப தரேன் இழுத்துக்கிட்டே போவாங்க, கொடுக்க மாட்டாங்க. ஓகே, இது வந்து ஒரு விஷயம். 2வது, நிறையா வரும்னு நினச்சி தான் மேடம் கொடுத்தேன், 1 கொடுத்தா 2 வரும்னாங்க, அப்படி சொல்லி என்னை ஏமாற்றிட்டாங்க, நான் வேறு 20 லட்சம் 30 லட்சம்னு போட்டுட்டேன், மானக்கேடாக இருக்க, வெளியில் தலையே காட்ட முடியல, அவங்களாம் எனக்கு ஏதாவது ஒரு பார்ட் அமௌண்ட்டு கொடுத்தாலாவது பரவாயில்ல, நான் ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம், ஆனால் நம்பி கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டாக கொடுத்துட்டேன், அதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்றது கொஞ்சம் பெரிய அளவில் கொடுக்கக்கூடிய ஒரு பணம். இன்னொன்று, நான் தெரியாமல் கொடுத்துட்டேன், நைட்டு கூட நினச்சேன் நான் கொடுக்கக்கூடாது, ஆனால் காலையில் அவர்களை பார்த்தவுடன் நான் வந்து அதை அவர்களிடம் கொடுத்து விட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் உட்காந்து யோசித்தேன், என்னை ரொம்ப வந்து வாங்கிட்டு அவன் நல்லா இருக்கான், கொடுத்த நாள்லேருந்து எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, என் வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்குது, ஏதாவது வசியம் பண்ணி என்னை வந்து வாங்கிட்டு போயிட்டாங்களா எனக்கு தெரியலையே, இப்படின்ற மாதிரி தாட்டு ஓடக்கூடிய அமைப்பிலும் இந்த கொடுத்த பணம் திரும்ப வாராமல் என்கிற கேட்டகரிக்குள்ளே வரணும். இப்போ இந்த 3 வகையிலையும் வந்து பணம், கொடுத்த பணம் திரும்ப வரணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் மொதல் கேட்டகரியாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பண்ண வேண்டிய வழிமுறை என்ன அப்படின்னா, திரும்பவும் சொல்கிறேன், எதுக்காண்டி இதை வந்து நான் பிரித்து உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, எல்லாருக்கும் ஒரே மாதிரி சொன்னால் அது எப்படி பழிக்கும்? நீங்கள் எந்த காரணத்திற்காக பணத்தை கொடுத்தீங்கன்னு தெரியாது, இந்த பணம் வாங்கிட்டு போனவர் எந்த காரணத்திற்காக வாங்கினா தெரியாது, நீங்கள் பேராசைப்பட்டு கொடுத்தீங்களா, இல்லை நீங்கள் வந்து பாவப்பட்டு கொடுத்தீங்களா, இல்லை நீங்கள் வந்து அவங்க தொல்லை தாங்க முடியாமல் கொடுத்தீங்களா, இல்லை ஏதோ ஒரு உதவி பண்ணணும்னு கொடுத்தீங்களா, இல்லை வந்து அவர்கள் ஏதாவது உங்களை மிஸ்பிரேசம் பண்ணி உங்கள்கிட்ட பணத்தை வாங்கிட்டு போயிட்டாங்களா அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. அப்போ எல்லா வகையிலும் வந்து பணம் நம்ம விட்டு போகிறதுக்கு ஏதோ ஒரு காரணியாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அப்போது நம்ம கொடுத்த பணம் திரும்ப நம்மக்கிட்ட வர்றதுக்கு நான் சொன்ன முதல் கேட்டகரியாக நீங்கள் இருக்கிறீர்களே, ஆனால் இது மகா பெரியவர் சொன்ன ஒரு வழிபாட்டு முறை, நான் இல்லை, சாட்சாத் அந்த பரபிரம்ம ஸ்வரூபமான காஞ்சி சங்கரா மடத்தில் இருக்கக்கூடிய அந்த சங்கராச்சாரியார் பெரியவா சொன்ன ஒரு தாந்திரிக முறை. இந்த முறையை நீங்கள் ஏன் நிறைய கிளைண்ட்டுக்கு நான் கொடுத்துருக்கேன், எண்ணி வந்து 20 நாள் 21 நாளில் 25 நாள்லலாம் வந்து நிறைய பேருக்கு பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க மேடம், ஒரு பார்ட்டு கொடுத்துட்டாங்க, கிடச்சிருச்சு மேடம்லாம் எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அதனால் நான் அந்த நம்பிக்கையோடு உங்களிடம் பகிர்ந்துக்கேன். அவர் சொன்னால், அந்த தெய்வம் சொன்னால் அதில் போய் இருக்காது, இருந்தாலும் நம்ம சோதித்து பார்க்கணுமே இருக்காது. நான் என் கிளைண்ட்டை கொடுத்தேன், அது ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆகுது. உங்களுக்கு விதி அமைப்பு நல்லாக இருந்தால் உடனே எனக்கு சக்ஸஸ் ஆகலன்னு கேட்டிங்கன்னா டிபெண்ட்ஸ் பண்ணுங்க.
ஒரு குழந்தை வந்து மேக்ஸ் நல்லா போடும், ஒரு குழந்தை சயின்ஸ் நல்லா போடும். எல்லா குழந்தையும் 10ஆம் கிளாஸ் தான் படிக்குதுன்னு வச்சுக்கோங்க. இல்லை எல்லா குழந்தையும் 5ஆம் கிளாஸ் தான் படிக்குது. எல்லாமே ஸ்கூல் ஃபஸ்ட்டு காலேஜ் ஃபஸ்ட்டு வந்துருதா? நம்மளே அப்படியே எடுத்தோம். ஏதாவது 1, 2 நல்லா படிக்கும், மற்ற எல்லாம் வந்து படிக்கும், இன்னொன்று படிக்கவே பிடிக்காது. அப்போது டீச்சர் ஒரு டீச்சர் தான், எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் பாடம் எடுக்கிறாங்க. அவர்களுடைய அறிவின் கூர்மைக்கு தகுந்த மாதிரி அவர்களுக்கு மண்டையில் அந்த பாடம் ஏறி அவர்களுக்கு வெளிப்படுகிறது. அந்த மாதிரி அவர்களுடைய கர்மாவிற்கு தகுந்த மாதிரி தான் பரிகாரங்கள் வேலை செய்யும். இதுதான் உண்மை. அப்போ கர்மாவை போக்குறதுக்கு தான் திரும்ப 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 சிக்கனை பிடித்தே நம்ம போய் அவன் காலில் விழ வேண்டியிருக்கு, கோவிலுக்கு போக வேண்டியிருக்கு. அப்போது டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களுடைய கருவிகளோட எனர்ஜியை பொறுத்து அது 10 நாள்லையும் கிடைக்கலாம், 21 நாள் கண்டிப்பாக கிடைக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நான் சொல்கிறது புரியுதா? நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக 48 நாளுக்குள் ஏதாவது ஒரு அமௌண்ட், ஏதாவது ஒரு தொகையாவது உங்கள் கையில் வந்து கண்டிப்பாக சேரும். ஓகே, இப்போ நீங்கள் முதல் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஆட்களாக இருக்கிறீர்களே, ஆனால் செவ்வாய்க்கிழமை சாயங்காலமாக இல்லை காலையில் உங்களுக்கு எந்த நேரம் முடியுமோ அந்த நேரம், அதுக்கு நேரம் காலம்லாம் இல்லை, எந்த நேரம் முடியுமோ அந்த நேரம் செவ்வாய்க்கிழமை சக்கரத்தாழ்வார் இருப்பார்ல பெருமாள் கோவிலில், அந்த சக்கரத்தாழ்வாரை 12 சுற்று சுற்றி வரணும். எத்தனை சுற்று? 12 சுற்று சுற்றிட்டு வந்து நெய் விளக்கேற்றி ஒரு நிமிஷம் அவர்கிட்ட அப்படியே இருந்து, இந்த மாதிரி ஒரு ஆள் என்கிட்டேருந்து பணத்தை வாங்கிட்டு போனார், அவர் எனக்கு பணத்தை திரும்ப கொடுக்கணும், இதனால் எனக்கு இவ்வளோ பிரச்சனை ஆகுது, ரொம்ப நான் வந்து இருக்கேன், எனக்கு கொடுத்த பணம் திரும்ப வரும், நான் நல்ல எண்ணத்துக்காக தான் கொடுத்தேன், எனக்கு பணம் வர்றதுக்கான வாய்ப்பை கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் மனதார சக்கரத்தாழ்வாரிடம் வேண்டிட்டு வந்து, சக்கரம் என்றாலே சுற்றுதலுங்க, சுற்றி 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 காசு என்ன பண்ணும் உங்ககிட்ட கொண்டு வந்து அவர் தாட்டில் இருக்க விடாது. ஐயோ அவனுக்கு கொடுத்துடணும் அவருக்குள்ளே ஒரு அதிர்வை கொண்டு வந்து கொடுத்துரும் இந்த வழிபாடு. இதெல்லாம் பயங்கரமான தாந்திரிக பரிகாரம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை சிவன் கோயிலுக்கு இல்லை விஷ்ணு கோயிலுக்கு போகணும். ஏன்னா சக்கரத்தாழ்வார் அங்கே தான் இருப்பார், சரியா? செவ்வாய்க்கிழமை விஷ்ணு கோயிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வாருக்கு 12 சுற்று சுற்றி விட்டு நெய் விளக்கேற்றி 1 நிமிடம் கண்ணை மூடி மனசார ஆத்மார்த்தமாக வேறு எந்த இதுவும் இல்லாமல் யோசிக்காமல், ஐயா எனக்கு வேறு வழி இல்லை, எனக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை போச்சு, இந்த கொடுத்த பணம் எனக்கு திரும்ப வரும், நான் நல்ல விஷயத்துக்கு தான் கொடுத்தேன், அந்த பணத்தை எப்படியாவது அவருக்கு கொடுக்கறதுக்கான சூழலை கிரியேட் பண்ணுங்கள். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எவ்வுயிரையும் தம்முயிர் போல் இன்பம் செய்தல் வேண்டும், வளராரே அதுதான் சொல்லுவார். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு பயிர் வாடிச்சுன்னா எனக்கு கஷ்டமாக இருக்கும் பாரு. அப்போது நம்மளுக்கு அவன் கொடுக்கலன்னா அவன்கிட்ட காசு இல்லாதனால நம்மளுக்கு கொடுக்க மாட்டேங்கிறான். அப்போ அவனை கொடுக்க வைக்கணும்ல. அப்போ நம்ம இப்படி தான் வேண்டணும். வேண்டுதல் முறைன்னு என்று ஒருத்தருக்கு எப்பவுமே கேள்வி கேட்கும்போது தெளிவாக கேட்கணும். சாமிக்கிட்டலாம் வரம் கேட்கும்போது தெளிவாக கேட்கணும், இல்லைனா அது நம்மளே போட்டு தெளிவிடும். அதனால் போயிட்டு தெளிவாக எனக்கு அவன் பணத்தை கொடுக்குற மாதிரியான சூழலை அவனுக்கு உருவாக்கி கொடு அப்படின்னு வேண்டிட்டு வந்துருங்க. ஐயோ நம்மளுக்காக இல்லாமல் அடுத்தவனுக்காண்டி வேண்டானேன்னு சொல்லிட்டு பிரபஞ்சம் என்ன பண்ணும், எப்படியாவது இருந்து எங்கே இருந்தாலும் இருந்து உங்களோட பணத்தை எண்ணி 48 நாட்களுக்குள் வரவழைத்து விடும். ஓகே, இது முதல் கேட்டகிரி. 2வது கேட்டகிரி, நான் ஏமாந்துட்டேன் காசை கொடுத்து, அது வரவே வராது, கோர்ட்டு கேஸெல்லாம் போயாச்சு, என்னமோ சொல்லி என்னை ஏமாற்றிட்டாங்க, எனக்கு வந்து பணம் வர்ற மாதிரி வழியே தெரிய மாட்டேங்குது, 40 லட்சம் 50 லட்சம் நான் வந்து கொடுத்து ஏமாந்துட்டேன். இந்த மாதிரி இருக்கிறதுக்கு என்ன பண்ணும் என்றால், இது ஒரு பயங்கரமான ஒரு தாந்திரிக பரிகாரம். கண்டிப்பாக அமாவாசை என்றோ பௌர்ணமி என்றோ தான் இதை நீங்கள் செய்ய வேண்டும். நம்ம வீட்டில் வந்து பிரியாணி இலைன்னு சொல்லிட்டு பிரிஞ்சி இலை இருக்கும். அந்த பிரிஞ்சி இலையில் உங்களுக்கு யார்கிட்ட நீங்கள் பணம் கொடுத்தீங்களோ அவர் எனக்கு பணத்தை உடனடியாக திரும்பி தர வேண்டும்னு பச்சை கலர் பேனால் எழுதி சிவப்பு கலர் பெனில் வசின்னு போட்டுருங்க, அவர் பேரை போட்டு. கிளியர்? பச்சை கலர் பேனால் யார் உங்களுக்கு பணம் கொடுக்குமோ அவர் பேர், இப்போ லட்சுமிபதி கொடுக்கணும் இல்லை வெங்கடேசன் கொடுக்கணும், யாரோ ஒன்று பேரை போட்டு அவர் எனக்கு எவ்வளவு பணம் தர வேண்டும், அவர் எனக்கு வசியமாகட்டும் அப்படின்றத, வசியமாகட்டும்ன்றதை மட்டும் ரெட் கலரில் போட்டு இந்த மாதிரி எழுதி ஒரு மிளகா காம்பை உள்ளே வச்சு அதை சுற்றி வச்சுருங்க. இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 3 அமாவாசைகள் பண்ணணும். பண்ணிங்கன்னா 4வது அமாவாசை அதற்கான ஒரு வாய்ப்பையோ இல்லை அந்த மனிதரை சந்தித்து அதை போய் கேட்பதற்கான அமைப்பையோ உங்களுக்கு பிரபஞ்சம் கொண்டு வந்து கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா இதெல்லாம் விதி இருந்தால் தான் நடக்கும். இப்போ வந்து ஒருத்தர் கேட்டால் நான் காசு கொடுத்தேன் அவர் திரும்ப தரல, அதுக்கு பரிகாரம் சொல்லலாம். நான் வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் வந்து ஆசைப்பட்டு இல்லை நான் பேராசைப்பட்டு இல்லை உனக்கு 2 கிடைக்கும் ராகு என்னை இயக்கி நான் வந்து இயங்கிட்டேன்னா நம்ம ராகு கிட்ட தான் போய் கேட்டாகணும், வேறு வழி கிடையாது. அதனால் இந்த மாதிரியான தாந்திரிக பரிகாரத்தை நீங்கள் மேற்கொள்ளும் போது அப்படி இருக்கக்கூடிய பணம் என்பது வந்துவிடும். ஓகே, அடுத்து நான் வந்து கொடுக்க வேணான்னு தான் நினச்சேன். ஆனால் நைட்டு வந்து அவங்கக்கிட்ட பேசினாங்க. ஆனால் காலையில் பார்த்தா எந்திரிச்சு கொடுத்துட்டேன். கொடுத்தப்பறம் நான் உட்காந்து யோசித்தேன், ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்களோ, இல்லை பணம் கொடுத்ததுலேருந்து எனக்கு ஏதோ சரியில்லையே, இல்லை நான் பணம் கொடுத்துட்டேன் ஆனால் என்ன அவங்க ஏதோ பண்ணுறாங்களோ, எப்படி இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து நான் தப்பிச்சுக்கலாம், அதெல்லாம் உண்மையாக பொய்யா, அந்த அந்த சயின்ஸுக்கு அப்பாற்பட்டு வருவோம். அதெல்லாம் உண்மைன்றது கண்டிப்பான உண்மை தான். அந்த சயின்ஸ் எல்லாம் வேணாம், அந்த ஆய்வுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. நான் கொடுத்துட்டு நான் ஏமாந்து போயிட்டு அவங்க மூலமாக சில எலுமிச்சம்பழ உருட்டெல்லாம் வாங்கிட்டு இருக்கேன்.
நான் அதுலேருந்து எப்படி தப்பிச்சுக்கிறது அப்படின்னா, நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம். கண்டிப்பாக அமாவாசை அன்னைக்கு பச்சை கற்பூரம் இருக்குல்ல, அந்த பச்சை கற்பூரத்தை எடுத்து உங்கள் தலையிலேருந்து கால் வரைக்கும் ஃபுல்லாக கிளாக் வைஸில் 3 தடவை, ஆன்டி கிளாக் வைஸில் 3 தடவை, திரும்ப கிளாக் வைஸில் 3 தடவை ஃபுல்லாக சுற்றி, உடம்பு ஃபுல்லாக சுற்றி, அந்த பச்சை கற்பூரத்தை ஒரு அகல் விளக்கில் போட்டு எரிச்சிடுங்க. எரிச்சப்புறம் அதிலிருந்து ஒரு கருப்பு கலரில் ஒன்று வரும்ல, அந்த கருப்பு கலரில் வர்ற அந்த இதை எடுத்து உங்களுடைய இந்த இடத்துல வந்து நல்லா தேய்த்து கொள்ளுங்கள். தேய்த்துட்டு கல்லுப்பு இருக்குல்ல, கல்லுப்பு, அந்த கல்லுப்பை எடுத்து நீங்கள் எந்த நபரிடம் பணம் கொடுத்தீர்களோ அவருடைய முகத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இதெல்லாம் தாந்திரிக பரிகாரம். நம்ம எண்ணம் தான் நாங்கள் செயல்பட போகிறது. எப்பயுமே எண்ணங்களுக்கு மதிப்பதிகம். நம்மளுடைய வேலென்த்து தான், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் தான் அப்படி போயிட்டு அடுத்த இடத்துல பாய்ச்சும். அப்போ இந்த கல்லுப்பை எடுத்துக்கிட்டு திரும்ப உங்கள் மூஞ்சியை 3 தடவை, திரும்ப 3 தடவை, திரும்ப 3 தடவை ஃபுல்லாக சுற்றி தண்ணியில் போய் தூக்கி போட்டுட்டு, எனக்கு ஒரு வேளை அவங்க ஏதாவது இந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்கன்னா அது இந்த நிமிஷத்தோடு போயிடணும், எனக்கு வர வேண்டிய பணம் கண்டிப்பாக வர வேண்டும் என்று சொல்லி அடுத்த நாள் ஒரு எலுமிச்சம்பழம் வாங்கி உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய காளி கோவில்லையோ இல்லை மாரியம்மன் கோவில்லையோ இல்லை முத்துமாரி கோவிலையோ ஏதோ ஒரு அம்மன் கோவிலில் போயிட்டு சூளத்தில் நடு சூளத்தில் குத்திட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் உங்கள் உடல்நிலையோ இல்லை உங்கள் மனநிலையோ பயங்கரமாக தெரிய வரும். ஒருவேளை அமாவாசை அன்னைக்கு பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை இதை பண்ணுங்கள், இல்லை சனிக்கிழமை இதை பண்ணுங்கள். இந்த 2 நாள் தான் இதற்கு உகந்த நாட்கள். ஒவ்வொரு செவ்வாய் சனி பண்ணலாமா, தாராளமாக பண்ணுங்கள். பண்ண என்ன ஆகுனா உடம்புல இருக்கக்கூடிய என்ன எலுமிச்சை கனிக்கு வந்துட்டு நெகட்டிவ் எனர்ஜியை ரிசீவ் பண்ணக்கூடிய தன்மை உண்டு, பாசிட்டிவ் எனர்ஜி ரிசீவ் பண்ணக்கூடிய தன்மை உண்டு. அது ஒரு ராஜக்கணி. அதனால தான் உள்ளே இருக்கக்கூடிய சிட்ரிக் தன்மை வேறு மாதிரி. இன்றைக்கி இருக்க அறிவியலும் அதுதான் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் எல்லாவற்றையும் ஆகர்ஷணம் பண்ணக்கூடிய தன்மை எதற்குண்டுனா ராஜக்கணியான லெமனுக்கு உண்டு, எலுமிச்சை பழத்துக்கு உண்டு. அதனால தான் நல்லவற்றுக்கும் எலுமிச்சம்பழத்தை பயன்படுத்துகிறோம், சுற்றி போடுறதுக்கும் எலுமிச்சம்பழத்தை பயன்படுத்துகிறோம். புரியுதா? அப்போ ஒரு வாரி என்னை மிஸ்பிரேசம் பண்ணி என்கிட்ட அவங்க பணத்தை வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு நீங்கள் நினைக்கக்கூடிய ஆளாக இருந்தால் நான் சொன்ன மாதிரி இந்த பரிகாரத்தை பண்ணி உங்கள் மூஞ்சியை, உங்கள் கை கால் உடம்பெல்லாம் இப்படி 3 தடவை, இப்படி 3 தடவை, இப்படி 3 தடவை சுற்றி சூளத்தில் இருக்கக்கூடிய நடு சூளத்தில் குத்தி விட்டு இன்னொரு எலுமிச்சம்பழத்தை அவங்களுடைய லெஃப்ட் காலில் வச்சு நசுக்கிட்டு வீட்டுக்கு வந்து கால் அலம்பிட்டு நெத்தியில் மஞ்சள் இட்டு படுத்து தூங்குங்கள். தூங்கும்போது இந்த மனுஷர்கிட்ட இருந்து எனக்கான பணம் வந்துவிட வேண்டும் அப்படின்ற எண்ணத்தோடு படுத்து உறங்குங்கள். அந்த பேரை சொல்லி, அந்த நபரோட பேரை சொல்லி, ஓம், அந்த நபர் பேர் க்ளீம் வசி வசி, அது ஏதோ ஒரு பேர் XYZ ஏதோ ஒரு பேர் இருக்கும். ஓம் அந்த பேர் க்ளீம் வசி வசி அப்படி சொல்லிட்டு படுத்துவோங்க. எனக்கு தெரிஞ்சு 48 நாளுக்குள்ளே கண்டிப்பாக உடல்நிலையிலும் சரி, மனநிலையும் சரி, பணநிலையும் சரி மிகப்பெரிய மாற்றம் என்பது உங்களுக்கு தேடி கண்டிப்பாக வந்தே தீரும். எல்லாம் வல்ல என் மீனாட்சி அதற்கான அருளை உங்களுக்கு 100 விழுக்காடு வழங்குவாள். வரக்கூடிய எபிசோடில் இன்னும் நிறைய இந்த மாதிரியான வாழ்வியல் பரிகாரம் வந்து உங்களுக்கு நான் சொல்ல காத்திருக்கேன். உங்களுக்கு என்னென்ன கேள்விகள் இருக்கோ கண்டிப்பாக கமெண்ட்டில் போடுங்க. மறக்காமல் அஸ்ட்ரோடிவைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம்.